உங்களையே உங்களையே இயேசு அழைக்கிறார் இன்று. உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கிறார் இன்று. உங்களையே மாறாத அன்பை உலகிற்கு காட்டிட இயேசுவை போல் வாழ்ந்திட வாருங்களே. மாறாத அன்பை உலகிற்கு காட்டிட இயேசுவை போல் வாழ்ந்திட வாருங்களே. உங்களிடம் வேறெதுவும் கேட்கவில்லை, அவர் கேட்பது எல்லாம் உங்களையே. உங்களிடம் வேறெதுவும் கேட்கவில்லை, அவர் கேட்பது எல்லாம் உங்களையே. உங்களையே உங்களையே இயேசு அழைக்கிறார் இன்று. உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கிறார் இன்று. உங்களையே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார், கண்ணீரோடு கூட அழைக்கிறார். பவுலடியார் அப்படி தான் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய சந்தோஷமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் சொல்கிறாரு, என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று நாங்கள் உங்கள் எல்லாவற்றையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாக இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் தான் என்னுடைய சந்தோஷம். ஆகையாலே நான் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், அதற்கு முன்பாக எழுதின லெட்டரில் கடினமாக எழுதினார். அங்கு கொரிந்து சபையில் நடந்த எல்லா முரண்பாடுகளையும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களையும், அதை எல்லோரும் பின்பற்றுகிறதையும் பார்த்து வேதனைப்பட்ட பவுலடியார் அன்பின் மிகுதியினால் அதை சொல்கிறார். நான் உங்களை குற்றப்படுத்தணும் துக்கப்படுத்தணும் எழுதலை. அந்த 4வது வசனத்தில் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 2:4, அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு நான் எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். இன்றைக்கு இது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே, சிறு பிள்ளைகள் மத்தியிலே அவங்கள சில நேரங்களில் நம்ம அவங்களுடைய நன்மைக்காய் கண்டிக்கும் பொழுது, அட்வைஸ் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது துக்கமாக மாறுகிறது. ஆண்டவரை பிரியப்படுத்தணும், வேதத்தை படிக்கணும், அதுவே முதன்மையாக இருக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்குது. சில நேரங்களில் அவங்க செய்த தவறுகளை நம்ம சுட்டி காட்டும் பொழுது அதை நம்ம அன்பின் மிகுதியினால தான் செய்கிறோங்கிறத உணராதபடி குறை சொல்லுகிறார் என்று நினைத்து துக்கப்படுகிற சூழ்நிலைகள் உண்டு. பவுலடியார் அந்த கொரிந்து சபையில் ஒரு மனிதனுடைய பாவம் அந்த சபையே பாழ்படுத்தி விட்டது, எல்லோரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட அந்த கடிதத்தை எழுதினார். கண்டிப்போடு எழுதியிருக்கிறாரு. ஆனால் அது அவங்களுக்கு துக்கமாக போச்சு. இவர் என்ன நம்மளை இப்படி அதிகாரம் பண்ணுறது, இவர் என்ன நம்மளை இப்படி குற்றப்படுத்துறதுன்னு சொல்லி அதை பாசிட்டிவாக எடுக்காமல் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் பவுலடியார் என்ன பண்ணார், நான் நேசித்த சபை மக்கள், நேசித்த வாலிபர்கள் இப்படி தப்பாக எழுதிட்டாங்களேன்னு சொல்லி நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடம் நான் வரும் பொழுது உங்களை துக்கப்படுத்த மாட்டேன், ஏனென்றால் உங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வகைகளெல்லாம் எழுதியிருக்கிறேன். உங்கள் மேலே வைத்த அன்பின் மிகுதியினாலே நான் கண்ணீரோடு கூட எழுதுகிறேன் என்று சொல்லி அந்த செகண்ட் லெட்டரை எழுதுகிறாரு. மொத்தம் நம்ம ஏற்கனவே சொன்னபடி 4 லெட்டர் எழுதியிருக்காரு. நமக்கு 2 லெட்டர் தான் கிடச்சிருக்கு. அந்த 2வது லெட்டரில் 2ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை எழுதுகிறாரு. இன்றைக்கு நிலையும் அதுதான். வாலிபர்கள் மத்தியில், மற்ற மக்கள் மத்தியில் அநேக நேரங்களையும் காலங்களையும் செலவிட்டு எப்படியாவது அவர்கள் ரட்சிப்பின் நேராக நடத்திவிட வேண்டும், ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உலகத்தை நாடி செல்லாமல் உன்னதர்களுடைய சாயலை தரித்து கொள்ளணுங்கிறதுக்காக அநேக காரியங்களை நம்ம செய்திருந்தாலும் சில நேரங்களில் அது நெகட்டிவாக எடுக்கப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாளிலே அவர்களோடு பேசுவார்.
ஆரோக்கியமான காரியங்களை உணர்வார்கள், மனம் திரும்புவார்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உலகத்தின் மேன்மைக்காகவோ உலகத்தின் காரியங்களுக்காகவோ தங்கள் சிறைப்பட்டு விடாதபடி, மனிதர்களை பிரியப்படுத்தாதபடி ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு நிச்சயமாக அவர்களுக்குள்ளே ஒரு நல்மாற்றம் வரும் என்று சொல்லி பவுலடியார் விரும்பினது போல நானும் விரும்புகிறேன். நிச்சயமாக குறிப்பாக சிறு பிள்ளைகள், டீனேஜ் மத்தியில், யூத் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான திங்கிங் வேணும். நாம் ஆண்டவருக்குள்ளே வழிநடத்துவதற்காக வேறு எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்கள்ட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்கல பவுலடியார். அதே போல் தான் இன்றைக்கு நாம் எதையுமே எதிர்பார்க்கல. உங்களை மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய அல்ல, உங்களுடைய காரியங்கள் எதையும் அல்ல, உங்களையே எதிர்பார்க்கிற ஆண்டவர். அதே போல் தான் நானும் பவுலடியாரும் சொல்கிறாரு, நானும் எதிர்பார்க்கிறேங்கிறாரு. இன்றைக்கு அதையே தான் மீண்டுமாக உங்களிடத்தில் நான் வலியுறுத்துகிறேன். உங்களுடையதே அல்ல, உங்களையே எதிர்பார்க்கிற ஆண்டவருக்கு உங்களையே கொடுங்க. அதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை அப்புறப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரம்புங்க. இன்றைக்கு வார்த்தையை குறித்து தான் தியானிக்கிறோம். இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம் என்னுடைய இருதயத்தை ஊடுருவி செல்லவும், அது சொல்கிற வார்த்தை சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சாயலை தரித்து கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.